மக்களுடைய தேவைகளை நாங்கள் எடுத்து சொன்னா அதை இவர் ஆதரிக்க வேண்டாம், விமர்சிக்காம இருக்கணும்ல. இவர் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டோம், கூஜா தூக்கிட்டோம், எது வேணா தூக்கிட்டு போட்டோம். ஆனா அதிமுகவை பத்தி விமர்சிக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்கு? காலில் விழுந்து பதவி வாங்கினவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க காலில் விழுந்து வாங்கினாரா, கையில விழுந்து வாங்கினாரா? செல்வ பிறந்தவன் போல பிச்சை எடுத்து வாங்கல. அதிமுக தலைவர்களே எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாகட்டும், இங்க 2 பேரையுமே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப மோசமாக விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அந்த கட்சி கூட திரும்பவும் போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில இருந்து அவர் விமர்சித்தார்ன்றது உண்மை, நீங்க சொல்றதை நான் மறுக்கல. ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக அவர் அந்த பதவியில் இருக்கின்ற வரை, பாரதிய ஜனதா கட்சி அவருடைய பொறுப்பில் இருக்கின்ற வரை அதிமுக உறவச்சுதான் இல்ல. அப்புறம் என்னத்துக்கு இதுல அவர் அதனுடைய தண்டனையை அவர் அனுபவிச்சுட்டார்ல. எங்களை விமர்சனம் பண்ணாங்களா அதனுடைய விளைவுகள் சந்திப்பாங்க. அது பன்னீர்செல்வமா இருந்தாலும், தினகரனா இருந்தாலும், சசிகலாவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் அவர்களுக்கு கிடைச்சே தீரும். ஒரு முறையும் பிரச்சனை நடக்கும் போது செங்கோட்டையன் பாத்தீங்க அப்படின்னா நான் போறேன்னு சொல்லிட்டு இங்க நேரம் இங்கதானே வந்தாரு. அவரு யார் வந்தாரு? செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை தானே பார்க்க வந்தாரு. அவரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆமா, ஹரித்வார் போயிட்டு அப்படியே வர வழியில நான் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிருக்காரு. அவருடைய பேட்டின்னு சொல்லி ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு அமித்ஷாவை பார்த்ததுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? இதே தினகரன் அவர்கள் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுல துரோகங்கள் தலை விரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 420 கிட்ட இருந்து இதை தவிர வேற எந்த இதுவும் நாங்க எதிர்பார்க்கல. அவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் கட்சி அவர் நடத்துறது கட்சி நீங்க நம்புனீங்களா? அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவர் 420 சொன்னது நான் இல்லை, பன்னீர்செல்வம் அவருடைய நண்பர், நெருங்கிய நண்பர், உறவினர் பன்னீர்செல்வம் தான் சொன்னாரு தினகரன் ஒரு 420. அதாவது கட்சியில யாரெல்லாம் சசிகலா உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே பொறுப்புல இருந்து நீக்கிட்டே வந்துருவீங்க. அப்படித்தான் நாங்க நீக்கலம்மா, செங்கோட்டையின நீக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அவர் பதவியில இருந்துட்டு நான் பணி செய்ய மாட்டேன், இந்த கட்சி வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொறுப்புல இருந்து அவர் விடுவிச்சிருக்காங்க. அதுதான். ஆக திமுக கூட்டணி பலமான கூட்டணி என்றது அதிமுக கூட்டணி 2ஆ பிரிஞ்சதுனால அதை நாங்க உணர்ந்தோம், சேர்ந்தோம். இவங்க ஏன் பதறாங்க? இந்த பதற்றத்துல இருந்தே தெரியுதா இல்லையா? ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார், இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரூராக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் இருக்கு, அதே சமயத்தில் நிறைய விமர்சனங்களும் வந்துகிட்டே இருக்கு. இதற்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் செல்வ பிறந்தகை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் ஒன்று வந்துச்சு. நீ எப்படி என்னை பிச்சைக்காரன் மாதிரி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு விட்டுருக்கிறாரு. ஏன் இவ்வளவு காட்டமான பதில் காங்கிரஸை பார்த்து? என்ன காரணம்? அதில் நீங்கள் பிச்சைக்காரன் மாதிரின்னு சொல்லலை, பிச்சைக்காரன் சட்டையை மாதிரின்னு சொன்னார். அது அவர் பிச்சைக்காரன் எடுத்துறாருன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அதை சொன்னதுக்கு காரணம் அவர் கடந்து வந்த பாதை. அவர் ஒரு தனி மனித வழக்குகளிலிருந்து, குற்றங்களிலிருந்து விடுபட்டு சிறை மீண்டு அதுக்கு பிறகு தாண்டி வர சொல்ல பல கட்சிகளை கடந்து வந்திருக்காரு. எந்த கட்சியில் நிலையாக இருந்ததில்லை. அது புரட்சி பாரதமாக இருந்தாலும், அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியாக கடந்து கடைசியில் காங்கிரஸில் தஞ்சம் புகுந்திருக்கிறாரு. அதனால் அவர் காங்கிரஸ் கட்சியை பற்றி கவலை இல்லை. அவருடைய கொள்கை காங்கிரஸ் கட்சி இல்லை. அதனால் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையை அவர் கடைபிடிக்கலை. காங்கிரஸ் கட்சியை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும், காமராஜரை திமுகவினர் இழிவாக பேசினாலும் செல்வ பெருந்தகை கவலைப்பட மாட்டார். காங்கிரஸுக்கு ஈரோடு தொகுதியில் ஈவிகே இளங்கோவன் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டது. அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஈரோட்டிலிருந்து வெற்றி பெற்ற ஈவிகே இளங்கோவனுடைய மகன் ஒருத்தர். ஆக அதுக்கு பிறகு ஈவிகே இளங்கோவன் அந்த இடத்துல இடைத்தேர்தலில்
காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார். அதுக்கு பிறகு EVK இளங்கோவனுடைய மரணத்திற்கு பிறகு அந்த இடத்துல யார் போட்டியிட்டாங்க? திமுக. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யாரு? செல்வ பெருந்தகை. அழகிரி அந்த பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் வந்து காங்கிரஸ்க்குரிய இடமா இருந்தது. இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாலே 18லேருந்து 17 காங்கிரஸினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. அதனால் இப்போ மறுபடியும் தேர்தல் வந்தால் காங்கிரஸ் தன்னுடைய இடத்தை இழந்து விடும் நிலையில் வந்தது தான். இன்றைக்கி அழகிரி என்ன சொல்கிறாரு, நாங்கள் 105 இடத்துல போட்டியிடுவோம், எங்களுக்கு அதிகமான கூடுதலான இடம் வேண்டும் அப்படின்லாம் காங்கிரஸ் கட்சியில் பல கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. இவர் அந்த கோரிக்கைகளை வந்து இவர் முன்னெடுக்கணும் அல்லது அவங்கள சமாதானப்படுத்தணும். இது ரெண்டையும் செய்யாமல் இவர் திமுகவை தாங்கி பிடிக்கிறது. திமுகவை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவினுடைய குறைகளை, மக்களுடைய தேவைகளை நாங்கள் எடுத்து சொன்னால் அதை இவர் ஆதரிக்க வேண்டாம், விமர்சிக்காமல் இருக்கணும்ல. இவர் வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டோம், கூஜா தூக்கிட்டோம், எது வேணா தூக்கிட்டு போட்டோம். ஆனால் அதிமுகவை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்குது? இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் CBI என்கொயரி உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. CBI இவங்க போட்ட ஷார்ட் ஷீட்டே வந்து தப்பானது, பொய்யானது, போலியானதுன்னு சொல்லி இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஷீட்டே வந்து இந்த ஷார்ட் ஷீட் அடிப்படையில் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தாதீங்க, இங்கே அந்த வழக்கை முதல்ல இருந்து எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி CBIக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இது இந்த ஆட்சிக்கு கேவலம் இல்லையா? இவர் வந்து ஒரு தலித் சமுதாயத்தினுடைய தலைவர், தலித் சமுதாயத்தில் சார்ந்த ஒரு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு இவர் என்ன முன்னெடுப்பு செஞ்சாரு? இதுல வந்துட்டு செல்வ பெருந்தகை பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சொன்னார், நாங்கெல்லாம் வந்துட்டு தன்மானத்தோடு வாழ்கிறவர்கள், எந்த பெஞ்சுக்களையும் போய் யார் காலையும் விழுந்து நாங்க வந்துட்டு ஒரு கட்சியினுடைய வந்து பொதுச் செயலாளராக வரல அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை தொடர்ச்சியாக EPS அவர்களை விமர்சிக்கும் போது காலில் விழுந்து பதவி வாங்கினவர் அப்படின்னு சொல்லும் போது, அவங்க காலில் விழுந்து வாங்கினாரா, கையில விழுந்து வாங்கினாரா? செல்வ பெருந்தகை போல பிச்சை எடுத்து வாங்கல. அவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தியாகம் பண்ணி காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்தாரா? இவருடைய பின்னணி என்ன? இவர் வந்து இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலில் விடலைன்னா அவருக்கு கூண்டாஸில் குற்றவாளியாக இருந்த இன்னைக்கு செல்வ பெருந்தகை தன்னுடைய பேர் வச்சார். அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன? ரவுடி செல்வம். அவர் மேலே கூண்டாஸ் இருக்கு. ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். இவர் பூவை மூர்த்தி புரட்சி பாரதத்தில் வந்து சேர்ந்து புரட்சி பாரதத்திலிருந்து அரக்கோணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அழைத்து வந்து இவர் காலில் விழுந்தது இல்லாத பூவை மூர்த்தியும் காலில் விழ வச்சு அது ஒரு பெரிய விமர்சனமாச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் காலில் விழுறதை பற்றி செல்வங்கிட்ட நாங்கள் பாடம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அன்னைக்கு செல்வம் காலில் விழுந்து அந்த புரட்சி பாரத கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் அவருக்கு மனு வாழ்வு கிடைச்சது. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளில் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளில் பல சம்பவங்களில் ஈடுபட்டு அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 அதிமுக கூட்டணியில் 2 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 8 இடமும் 9 இடமும் அவங்களுக்கு கொடுத்ததுல 2 இடம் வெற்றி பெற்றாங்க. ஒன்று ரவிக்குமார், இன்னொன்று செல்வம். 2 பேரும் சேர்ந்து வெற்றி பெற்றதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவில் இருந்தது. திருமாவளவன் புரட்சி தலைவி அம்மா இடத்துல ஒரு சகோதரனா நல்லா பழகிட்டு இருந்தார். ஆனால் இந்த செல்வமும் ரவிக்குமாரும் போய் திமுக கிட்ட சரண்டர் ஆகிட்டு திருமாவளவனுக்கு எதிரான சில நிலைப்பாடுகளை எதிர்த்த பிறகு இவங்களுக்கு சமாதானம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் திருமாவளவன் அதிமுக உறவை முறிச்சிட்டு போனார். அதனால் இவர் வந்து இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேட்டது என்ன? ஒரு கட்சின்னா ஒரு கொள்கை என்பது உடை. ஒரு மனிதனுக்கு கொள்கை தான் ஆடை. அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அவனுடைய கொள்கை தான் வெளிப்படணும். நீ உன் கொள்கை என்ன? காங்கிரஸா? சிதம்பரம் காலில் விழலன்னா நீ காங்கிரஸ்ல சேர்ந்திருக்க முடியுமா? சிதம்பரம் காலில் விழுந்தா நீ காங்கிரஸ் சேர்ந்த. உன்னுடைய பின்னணி என்ன? ரிசர்வ் வங்கியில் ஒரு கடைநிலையில் ஊழியர், அவர் எடுத்துப்பட அதை செஞ்சது யார்? மரகதம் சந்திரசேகர். நீங்கள் யாருக்குமே அவர் விசுவாசமாக இல்லாதவர். ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து பதவி பெற்று இன்னைக்கு ஒரு மாஃபியா கும்பலை வச்சுக்கிட்டு காவல்துறையின்
கருப்பு பட்டியலில் இருந்தவர். இன்றைக்கு ஒரு அரசியலில் வந்து வந்த உடனே செல்வம்ன்றதை செல்வ பெருந்தகைன்னு மாற்றிக்கிட்டதுனால நீ யோகியன் ஆகிடுவியா? அந்த பெருந்தகை என்பது கொள்கை அடிப்படையில் வந்திருக்கணும். நீ பெருந்தகை என்பது உன்னுடைய கொள்கை இல்லை, நீ வந்து காங்கிரஸ் கட்சி உன்னுடைய கட்சி இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையை நீ முழுமையாக ஏற்றிருந்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியை கொள்கையை நீ பேசியிருக்கணும். அது பேசலன்னு சொல்கிறது தான் அண்ணன் எடப்பாடியாருடைய அந்த இல்லை இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக தலைவர்களே வந்துட்டு எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாகட்டும், இவங்க 2 பேரையுமே வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப மோசமாக விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அந்த கட்சி கூடவே திரும்பவும் போய் நீ கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, ஏன் எங்க மேல இருக்கிற வழக்குகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த கூட்டணியா? இல்லை, எங்க மேல இந்த வழக்கம் இல்லை. அந்த வழக்கை வந்து சட்டப்படி சந்திக்கிறதுல எங்களுக்கு தயக்கமும் இல்லை. நான் முடிச்சிடறேம்மா, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எந்த வழக்கை பார்த்தோம் பயப்படுற நிலைமை இருந்தால் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி விட்டு விலகி வந்திருக்காது. 2வது, நீங்க அண்ணாமலையை வந்து இன்னைக்கு அவர் விமர்சனம் பண்ணதனுடைய விளைவை அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலையா? இல்ல. அப்போ அதுக்கு யார் காரணம்? அவர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில இருந்து அவர் விமர்சித்தார்ன்றது உண்மை, நீங்க சொல்றதை நான் மறுக்கல. ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக அவர் அந்த பதவியில் இருக்கின்ற வரை, பாரதிய ஜனதா கட்சி அவருடைய பொறுப்பில் இருக்கின்ற வரை அதிமுக உறவச்சுதா? இல்ல. அப்புறம் என்னத்துக்கு இதுல அவர் அதனுடைய தண்டனையை அவர் அனுபவிச்சுட்டார்ல, அப்புறம் என்ன? நாங்க ஏன் எங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அதனுடைய விளைவுகள் சந்திப்பாங்க. அது பன்னீர்செல்வமாக இருந்தாலும், தினகரனாக இருந்தாலும், சசிகலாவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் அவர்களுக்கு கிடைச்சே தீரும். இதில் செங்கோட்டையனாகட்டும் இல்லை இபிஎஸ் ஐயா அவர்களாகட்டும், உங்கள் அதிமுக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்துட்டு ஏன் டெல்லியில் போய் முறையிட்டுக்கிட்டு வரீங்க? உங்கள் கட்சி பிரச்சனை ஏன் உங்களால் பேசி தீர்க்க முடியலையா? அவங்க தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணணுமா? எந்த நேரத்தில் மத்திய அரசோ அல்லது மத்திய அரசினுடைய அமைச்சர்களோ வந்து எங்க கட்சி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க. இதே அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை நடக்கும்போது செங்கோட்டையன் பாத்தீங்க அப்படின்னா, நான் போறேன்னு சொல்லிட்டு இங்க நேரம் இங்க தானே வந்தாரு. அவரு யார் வந்தாரு? செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை தானே பார்க்க வந்தாரு. எப்போ எங்க வந்து பார்த்தாரு? டெல்லியில போய் பார்க்கலையா? டெல்லியில பார்த்து ஏதோ போட்டோ காட்டுங்க. அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, ஹரித்வார் போயிட்டு அப்படியே வர வழியில நான் போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிருக்காரு. அவருடைய பேட்டின்னு சொல்லி ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு அமித்ஷாவை பார்த்ததுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? அவர் போக சொல்ல என்ன சொன்னாரு? நான் ஹரித்வார் போறேன்னாரு. ஹரித்வார் போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்ட, ராமரை கும்பிட போறேன்னாரு. ஹரித்வார்ல ராமர் கோயில் இருக்கா இல்லையான்னு தெரியுமா உங்களுக்கு? ராமர் கோயில் எங்க இருக்கு? அயோத்தியில இருக்கு. அதனால நீங்க அவர் சொன்னதெல்லாம் உண்மை எடுத்தீங்கன்னா ஹரித்வார்ல ராமரை பாக்குறேன்டாரு, அது உண்மையா? அதனால அவர் வந்து எங்க போனாரு? செங்கோட்டையன் போயிட்டு அமித்ஷாவை பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல, நான் சொல்றேம்மா, அவர் எங்க போனாரு, என்ன பண்ணாரு, யாரை பார்த்தாருன்றது அவர் சொன்னதை வச்சு நீங்க ஊடகங்கள் சொன்னதா சொல்றீங்க, எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றது உண்மை இல்லைன்றதுக்கு நான் ஹரித்வார் சம்பவத்தை ஒன்னா சொல்றேன். 2வது, அமித்ஷா வந்து இந்தியாவிலேயே புரோட்டோகால் படியும் சரி, பாதுகாப்புலையும் சரி, பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்து பாதுகாப்பில் உள்ள தலைவரா இல்லையா? அவரை போய் ஒரு இன்னைக்கு சர்வதேச தலைவர்கள்ல இருந்து யாராவது போய் நினைச்ச இடத்துல பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தா அந்த செய்தி வெளியே வராமல் இருக்குமா? அவங்க தரப்புல இருந்து அதை வந்து போட்டோ வெளியிட்டு இருப்பாங்க, நியூஸ் ஆக்கியிருப்பாங்க, எதையாவது ஒன்று இருக்கும். ஏதாவது வந்ததா? இன்னும் கேட்டால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்? அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை, நடந்ததா எங்களுக்கு செய்தி வரல சொன்னாரா இல்லையா? அப்போ யாருக்கும் தெரியாத செங்கோட்டையனை போய் ரகசியமா சந்திக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கா? இவருக்கு வேணா இருக்கலாம், அவருக்கு இருக்கா? அதனால இது எல்லாமே பத்திரிகை இன்னைக்கு இதே ஊடகங்கள் நீங்க சொன்னீங்களா என்னன்னு தெரியாது, மற்ற எல்லாரும் சொன்னாங்க டிடிவி தினகரன் அவர் சந்திச்சாருன்னு. இப்ப என்ன சொல்றாரு? நான் எங்க போனேன், என் சொந்த வேலையா பார்த்துட்டு நான் வந்துட்டேன், நான் யாரையும் அரசியல் சம்பந்தமா யாரையும் பார்க்கல, தினகரனை பார்க்கவே இல்லைன்னு சொன்னார்ல. அதனால இதெல்லாம் ஊடகங்கள் உங்கள் செய்தி பரபரப்பாகிறதுக்கு, அதுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு பெண் நிறுவனம் இருக்கு, அந்த பக்கம் சன் நியூஸ் இருக்கு, இவங்கெல்லாம் எதையாவது ஒரு நியூஸா போட்டு விட்டாங்களா அதை வச்சுட்டு நீங்க விவாதம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு இதே வந்துட்டு தினகரன் அவர்கள் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் துரோகங்கள் தலை விரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 420 கிட்ட இருந்து இதை
தவிர வேற எந்த இதுவும் நாங்க எதிர்பார்க்கல. அவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் கட்சி அவர் நடத்துறது கட்சி நீங்க நம்புனீங்களா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவர் 420 சொன்னது நான் இல்லை. பன்னீர்செல்வம் அவருடைய நண்பர், நெருங்கிய நண்பர், உறவினர் பன்னீர்செல்வம் தான் சொன்னாரு தினகரனுக்கு ஒரு 420 அப்படின்னு சொன்னது அவர் தான். அதனால நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. அதிமுகவில் வந்துட்டு கண்டிப்பாகவே வந்துட்டு சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவங்க 3 பேரையும் இணைச்சா மட்டும்தான் அதிமுகவில் ஜெயிக்க முடியும், கணிசமான ஓட்டுகளை பெற முடியும் அப்படின்னு உள்ள நிறைய சீனியர்ஸ் வந்து குமுறலோடு இருக்காங்களாமே. குமுறதுக்கு என்ன உள்ள இப்பதான் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வந்திருக்காரு, இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் செங்கோட்டையன் வர சொல்ல என்ன ஒருத்தரும் வந்து பிடிச்சி கடத்தி கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கோமா? ஒவ்வொருத்தரும் தப்பிச்சு ஓடி வர்றாங்க. எல்லாம் வந்து அந்த மாவட்டங்களில் கூட்டம் நடத்திக்கிட்டு நிகழ்ச்சி நடத்தி, இன்னும் சொல்ல போன எடப்பாடி அவருடைய பயணத்தை எழுச்சியோடு நடத்திட்டு தானே இருக்காங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாரும் வந்து கலந்துக்கலையா? அமைச்சர்கள் யாரும், முன்னாள் அமைச்சர்கள் யாரும் கலந்துக்கலையா? எங்க கட்சி ஆரோக்கியமா தானே இருக்கு. கட்சி ஆரோக்கியமா இருந்தாலும் உள்ள கட்சிக்குள்ள எந்த நேரமும் ஏதோ ஒரு சலசலப்புகள் இருந்துகிட்டு இல்லம்மா. அது திமுக வந்து தூண்டி விடுறாங்கன்றாங்க, பாஜக இல்ல. திமுக தான் செய்து. திமுகவினுடைய பெண் நிறுவனமோ திமுகவினுடைய ஊடகங்களுடைய ஊடகவியலாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள்னு சொல்லி இன்னைக்கு பெண் நிறுவனம் விலை பேசி சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிற இன்னைக்கு அரசியல் ஆய்வாளர்கள் தான் இந்த கருத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அதுவும் ஊடகங்கள்ல இருக்கவங்களுக்கும் நிறைய தெரியும். அதனால நான் வந்து அதை அதை நாங்கள் எப்படி எதிர்கொள்றதுன்னு எங்களுக்கும் தெரியும். அது வேற. நான் சொல்றது செங்கோட்டையன் அவர் வந்து இன்னைக்கு ஏதாவது சொன்னாரா? அவர் போய் தினகரனை பார்க்காதே நீங்க தினகரனை பார்த்தாருன்னு சொல்றீங்க. அதனால அவருடைய கேரியர் தான் வந்து இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுது. அதுக்கு காரணம் அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் வந்து அதை வெளிப்படுத்தின விதம். அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர். அவர் சுற்றுப்பயணம் போனால் அதுக்கு நான் ஒத்துழைப்பு தர மாட்டேன், அதில் கலந்துக்க மாட்டேன், அதை என் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அவர் மாவட்ட செயலாளராக இருந்து அவருடைய கடமையை செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் எப்படி நாங்கள் மாவட்ட செயலாளர் வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியும்? அதனால அந்த பொறுப்புலேருந்து தான் எடுத்துமே தவிர அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்கல. ஆனால் அதாவது கட்சியில வந்துட்டு யாரெல்லாம் சசிகலா வந்து உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே பொறுப்புல இருந்து நீக்கிட்டே வந்துருவீங்க. அப்படித்தான். நாங்க நீக்கலம்மா, செங்கோட்டையினை நீக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அவர் பதவியில இருந்துட்டு நான் பணி செய்ய மாட்டேன், இந்த கட்சி வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொறுப்புல இருந்து அவரை விடுவிச்சிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு கட்சி வேலை நடக்கணும். அதுக்கு வேற ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு போட்டு அவர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அவர் நீலகிரி போக சொல்ல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் போக சொல்ல அந்த பயணத்தில் பார்த்துருப்பீங்க. அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கே எவ்வளோ கூட்டம் வந்தாங்க. அங்கே ஒரு பயண திட்டமே கிடையாது. அவர் போகிற பாதையில் நின்ன மக்கள் எவ்வளோ இருந்தாங்கன்றது ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் கட்சி அங்கே வந்து செங்கோட்டையினால் எந்த பின்னடைவும் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற சசிகலா, பன்னீர்செல்வம் கலந்து கொண்ட பொதுக்குழுவால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். இன்னும் கேட்டால் அவர் தர்ம யுத்தம் நடத்திட்டு அந்த ஒற்றுமை பேச்சுவார்த்தை நடத்தப்போவே அதை வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்று தான் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கணும். இன்னும் கேட்டால் அவர் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லியே பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு தலைமை கழகத்தில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் வரல. அப்போ என்ன சொன்னார்? அவங்கள நீக்கி அறிக்கை கொடுத்தாதான் வருவோம். அது மட்டும் இல்லாமல் சசிகலா ஒரு கொலைகாரி, அம்மாவை கொலை செய்தவர், அந்த அவர் மேலே விசாரணை வச்சாதான் வருவோம்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் ஊடகங்களில் தானே இருக்கீங்க. அப்போது இதையெல்லாம் வந்து இந்த கோரிக்கைகளை வைத்தது பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் அந்த கோரிக்கைகளை ஏற்று செஞ்சதுக்கு பிறகு தான் அவர் வந்தார். இணைப்பு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக இப்படி ஒரு கோரிக்கையை வைத்த பன்னீர்செல்வம் இன்னைக்கு சசிகலாவை நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் இது யார் நம்புவாங்க? ரெண்டாவது, அன்றைக்கு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சசிகலா வெளியேற்றப்பட்டார். உங்களுக்கு நல்ல தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோ தனிப்பட்ட பன்னீர்செல்வமோ இல்லை. அப்போ இன்னும் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் தான். ஒருங்கிணைப்பாளர் வந்து பன்னீர்செல்வம் தான். ஆக இவங்க வந்து அன்னைக்கு வெளியேற்ற சொல்ல இவங்க 2 பேரும் தானே கையெழுத்து போட்டு வெளியேற்றினாங்க. இன்னைக்கு வந்து நான் சசிகலாவை வெளியேற்றிட்டாங்க, நான் ஒன்னா சேர்க்க போறேன்னு பன்னீர்செல்வம் சொன்னால் இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அதனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர். அதுபோல இவங்க அடுத்து பன்னீர்செல்வம் எப்படி வெளியேற்றப்பட்டார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு அவரை வெளியேற்றியது. அவர் மட்டும் இல்லை, வைத்திலிங்கம்,
மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன் 4 பேரை வந்து பொதுக்குழு வெளியேற்றியது. பொதுக்குழுவால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வெளியேற்றப்பட்ட ஒருவரை சேர்ப்பதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கிடையாது. மறுபடியும் பொதுக்குழு தான் அதை முடிவெடுக்க முடியும். அதனால் அதில் எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டேறாரு, அவரால் சேர்க்க முடியாது. அவர் பொதுக்குழுக்கு கட்டுப்பட்டவர். பொதுக்குழு தீர்மானத்தை அவர் எப்படி ஒரு பொதுச் செயலாளர் மீறி போக முடியும்? அவரே அந்த தீர்மானத்தை ஏற்கலைன்னா மற்ற நிர்வாகிகள் எப்படி கட்டுப்படுவாங்க? அதனால் அந்த தப்பை அவர் செய்ய மாட்டார். அதனால் அதை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறோம். ரெண்டாவது, இவங்க ஒற்றுமையை பற்றி பேசுகிறாங்கல்ல, இந்த ஒற்றுமையை கடைபிடிச்சிருந்தா நீக்கப்பட்ட 4 பேர் யார்? ஓ பன்னீர்செல்வம், ஜேசிடி பிரபாகரன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன். ஜேசிடி பிரபாகரன் எங்கே இருக்காரு? 4 பேரும் ஒன்றா இருக்காங்களா? இந்த 4 பேரே ஒன்றா இல்லை. அப்புறம் இவங்க என்ன ஒற்றுமையை பேசுது? 4 மாதம் நீக்கி ஒரு 2 வருஷம் ஆகியிருக்குன்னு வச்சுங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிருக்கு. இந்த 2 வருஷத்தில் 4 பேர் ஒன்றா இல்லை. நீங்கள் வந்து இன்னும் இங்கே வந்து ஒற்றுமையை சேர்க்க போகிறீங்களா? சரி, அது ஒரு பக்கம். சரி, தினகரன் புரட்சி தலைவி எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றலை. புரட்சி தலைவி அம்மா அவர்களே தினகரனை 11 வருஷத்துக்கு வெளியேற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கொடநாட்டில் செருப்பால் அடித்து விரட்டி விட்டாங்க. நீ போய் பாண்டிச்சேரியில் பதுங்கிட்டு இருந்த. அம்மா உயிரோடு இல்லை, உணர்வோடு இருக்க வரைக்கும் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. அம்மாவுக்கு முடியாத, அவங்க சுயநினைவு இழந்துட்ட நிலையில தான் அவர் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் வந்து அந்த கும்பல் வந்து சேர்ந்து அந்த மாஃபியா கும்பல் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. அது வரைக்கும் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாரா? சசிகலா வந்து அதிமுகவில் வந்து அம்மா வெளியேற்றி இவங்க போன பிறகு எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லைன்னு அவன் நடித்து மறுபடியும் அக்கா தவிர எனக்கு வழி இல்லைன்னு வந்து சேர்ந்தாங்க. அப்போது ஒரு கடிதம் எழுதுனாங்க. கடிதம் எழுதுறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் எங்கள் கட்சியினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, இவர் கட்சியிலிருந்து கட்சி சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக நடப்பதால் வெளியேற்றப்பட்டார்னு அறிக்கை தான் வரும். மறுபடியும் சேர்க்க சொல்ல அவர் மன்னிப்பு கோரியதன் அடிப்படையில் மன்னித்து மறுபடியும் பணியாற்ற அனுமதிக்கப்படுகிறார்னு வரும். இதுதான் பொதுச் செயலாளருடைய எல்லா அறிக்கையும் வரும். அம்மா காலத்தில் அதுதான் வந்துட்டு இருந்தது. ஆனால் சசிகலா மட்டும்தான் அவங்க எழுதின கடிதம், அவங்க மன்னிப்பு கேட்ட எழுதின கடிதம், அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நான் வந்து அக்காவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், என்னுடைய உறவினர்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் துரோகம் செய்யிருந்தது எனக்கு தெரியாமல் போச்சு, அவங்க வந்து அக்காவுக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க, எனக்கு அவங்க தேவையில்லை, நான் வந்து அரசியலில் தலையிட மாட்டேன், அக்கா கூடவே அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன், அதனால் எங்களுக்கு குடும்பம் தேவையில்லை, அக்காக்காக நான் இறுதி வரை இருக்க போகிறேன்னு சொல்லி தானே வந்து சேர்ந்தாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேர்ந்ததுக்கு மரணத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் இவங்க பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பதவி ஏற்றார். அதுக்கப்புறம் இவங்கள எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்ந்தெடுத்தாங்க. இது இன்னொரு விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பொதுச் செயலாளராக வரணும்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சிருக்காங்கல்ல. அதுதான் நானே சொல்ல வரேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்தெடுத்து அவரை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கணும். என்னையும் சேர்த்துக்கிட்டேன், அதில் வர மறுபடியும் கேட்க போகிறேன். அதனால எல்லாரும் அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து தான் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அவங்கள சேர்த்தோம். அடுத்த நாள் இவங்க பொதுச் செயலாளராக சொல்லி அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட பொதுச் செயலாளர் பதவி ஒப்படைச்ச உடனே அடுத்த நாள் தினகரனும் டாக்டர் வெங்கடேஷ் அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்களை வந்து கட்சி விட்டு நீக்கி அம்மா வெளியேற்றிட்ட பிறகு இவங்க உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி அம்மா மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அம்மா மாதிரி உட்கார வச்சு இவங்க ஜீப்பில் போகிறது இதுன்றது அங்கேருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணாங்க. அவ்வளவும் பொறுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு சிறைக்கு போக வேண்டிய நிலை வந்தது. அப்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், இந்த சிறைக்கு போகிறதுக்கு முன்னே அவங்க பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு தினகரன் சொல்லி அவங்களுக்கு ஆசை வந்தது. அப்போது அவங்க வந்து பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு 2 தட்டு தட்டி எழுதி வாங்கிட்டாங்க.
நல்ல ஞாபகம் இருக்குது, பார்த்துங்க. இவர் எழுதி கொடுத்துட்டாரு. அது வந்து யார் தட்டினாங்கன்னு கேட்டுறாதீங்க. எனக்கு டாக்டர் வெங்கடேஷ் தட்டினாரா இல்லை தினகரனே தட்டினாரான்னு தெரியாது. அதனால் யாரோ தட்டினாங்கன்னு அவர் சொன்னார். அதனால் யார் தட்டினாங்கன்றது அவர்கிட்ட தான் கேட்டு தெரியணும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், எழுதியும் கொடுத்துட்டாரு. ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்து கவர்னருக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், குருசாமி கிட்ட போனார். குருசாமி வந்து நீ ஆம்பளையா போய் இங்கே வந்து அழுவுற, அங்கே போய் சமாதியில் அழுவியான்னு சொல்லி அங்கேருந்து வர அனுப்பி விட்டார். போய் இவர் அழுதார். அதுக்கப்புறம் வந்து தர்ம யுத்தம் ஆரம்பித்தார். அப்போ அவருடைய கோரிக்கை என்ன, அதிமுகவில் அம்மாவா ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் யார், தொண்டர்கள் யார் இருந்தாலும் முதலமைச்சராக நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் சசிகலாவை ஏற்றுக்க மாட்டேன். சசிகிட்ட நான் சரியாக வார்த்தை சொல்கிறேன், அவர் சொன்ன வார்த்தை, சசிகிட்ட நான் 10 வருஷமாக அம்மா சொன்னாங்கன்னு பேசாமல் இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அதுக்கப்புறம் அவர் தர்ம யுத்தம் நடத்தினார். அதுக்குள்ளே இவங்க சிறைக்கு அப்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, பன்னீர்செல்வமும் குருமூர்த்தியும் சேர்ந்து தான் இவங்களை ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலையை உருவாக்கினாருன்னு கூட பேசிட்ட பத்திரிகையெல்லாம் செய்தி வந்தது. அது யாருன்றது எனக்கு தெரியாது, அப்போ நடந்தது. அதனால் அதுக்கப்புறம் இவங்க வந்து சிறைக்கு போக வேண்டிய நிலை வந்துடுச்சு. சிறைக்கு போகிற நிலை வர சொல்ல அப்போ வந்து கூவத்தூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி கூடுச்சு. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா முன்மொழிஞ்சாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கூவத்தூர் நிகழ்ச்சிக்கு முன்னால் சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்கணும்னு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைச்சது யார், எடப்பாடி பழனிசாமி தானே. அதனால் அவங்க வேறு வழி இல்லைன்ட்டு அவரை இது உண்டாங்க. நமக்காக அவர் செஞ்சார், அதனால் அவருக்கு வந்து செய்யணுன்ட்டு அவரை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அமைச்சரவை அமைச்சாங்க, பட்டியல் கொடுத்தாங்க. அதில் தினகரன் தான் கூட போனார். கவர்னர்கிட்ட போக சொல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாள் இவங்க சிறைக்கு போகணும். அடுத்த நாள் காலையில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க சிறைக்கு போக சொல்ல. என்ன, டிடிவி தினகரனையும் டாக்டர் வெங்கடேஷையும் மாமனியம் மச்சானையும் 2 பேரையும் அதிமுகவில் சேர்க்குறேன். அன்னைக்கு தான் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளர் நியமித்து என்னுடைய அதிகாரத்தை அவர் செயல்படுத்துவார்னு கொடுக்குறாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு சாதாரண தொண்டனை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததை இந்த அதிமுக ஏற்றுக்கிச்சோ, அதுபோல ஒரு சாதாரண தொண்டனை, அம்மா ஏற்றுக்கொண்ட தொண்டனை, அம்மாவோட கடைசி வரைக்கும் இருந்த ஒருத்தரை வந்து நியமிச்சிருந்தாங்கன்னா துணை பொதுச் செயலாளராக நாங்கள் யாரும், நான் முடிச்சிடறோமா, யாரும் விவாதத்துக்கே போயிருக்க மாட்டோம். ஆனால் அம்மா நீக்கினது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்திலேயே ஒருத்தன் ஊருக்குள்ளே வரக்கூடாது, நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சது தினகரன். அப்படியேப்பட்ட ஆளை நீ சேர்த்து அவர்கிட்ட வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை நான் ஜெயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி நீ விட்டுட்டு போனேன்னா அதை எப்படி நாங்கள் ஏற்றுப்போம்? பிரச்சனையே அங்கே தான் வந்தது. சசிகலாவை நாங்கள் புறக்கணிக்கிறதுக்கு வழிவகுத்ததே தினகரன் தான். இன்னும் கேட்டால் ஆர்கே நகர் தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவரே வந்து அறிவிப்பு ஆட்சி மன்ற கூடி முடிவெடுத்ததுன்னு சொல்லிட்டு அவரே வேட்பாளர் அறிவிச்சு. இல்ல இதெல்லாம் என்னன்னா நிறைய உட்கட்சி பூசல். இல்ல உட்கட்சி பூசலே நான் முடிச்சிடறேன். இவரே அறிவிச்சிட்டாரு. அப்பவும் சரி, அறிவிப்பு வந்துடுச்சே, கட்சி பேரில் எந்த குழப்பம் வரவானான்னு எல்லாரும் இறங்கி வேலை செய்கிறாங்க. வேலை செய்ய சொல்ல நானே அங்கே பிரச்சாரம் பண்ணுறேன். சிஆர் சரஸ்வதி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்கள வந்து மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. போகவே முடியல. அப்புறம் என்கிட்ட வந்து இதுவில் இருக்கேன், அந்த பூத்தில் இருக்கேன். அப்போ சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க, ஏன்னா அம்மா வந்து பாயசம் சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்டாங்கன்னு அவங்க சொன்னது வந்து மக்கள்கிட்ட அந்த வீச்சு வந்து இருந்ததுனால நீ பொய் சொல்லி ஏமாத்தணும்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு இருந்து அவங்க எங்கே போனாலும் ஒரு எதிர்ப்பு இருந்துக்கிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஊடகங்களில் நிறைய செய்தியாக வந்தது. அப்போ அந்த நேரத்தில் தினகரன் என்ன சொன்னார், என்கிட்டயே சொன்னார், அம்மா சசிகலா பேரை சொல்லாதீங்க, அவங்க படத்தை இந்த விளம்பரத்தில் எதிலும் போடாதீங்க, ஏன்னா மக்கள் அவங்க மேலே கோபமாக இருக்கிறாங்க, அவங்க பேரை சொன்னோம்னா நம்மளை அடிப்பாங்க, சிஆர் சரஸ்வதி பாருங்க என்ன கோலத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னது தினகரன். அதனால் முதல் சசிகலா படத்தை போட வேணாம், அவங்க பேரை சொல்ல வேணான்னு சொன்னது தினகரன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு கேட்குற ஒற்றுமையை பற்றி பேசுகிறாங்கல்ல, சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஒன்று தானே சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமமுகன்னு ஒரு கட்சி நடத்ததா சொல்கிறாரு. அந்த கட்சியில் சசிகலா படம் போட்டிருக்காங்களா? தினகரன் போய் சசிகலாவை பார்ப்பாரா?
பார்த்து பேசுவாரா? இவங்களே பேசலையே. இவங்களே ஒற்றுமை இல்லாத இன்னும் அதிமுகவில் ஒற்றுமை இல்லை, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் பிரிக்க வச்சுட்டாருன்னு சொல்றாங்களே. இவங்க பன்னீர்செல்வத்தை நம்பி வெளியே வந்த ஜேசிடி பிரகாரம் இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது என்னை சேர்த்துங்கன்னு சொல்லி என்கிட்டே சொன்னாரு. அதனால இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பேச முடியுதா? அதனால இவங்க 3 பேரும் இன்னும் கேட்டால் இன்னைக்கு 3 பேரும் முக்குலத்தோர்ன்றதுனால எங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்கள் சமுதாயத்தை பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முதல் சசிகலாவை கொலகாரின்னு சொன்னதே ஓ பன்னீர்செல்வம் தானே. இல்லைன்னா நாங்களா பிரச்சனை பண்ணோம்? நாங்கள் பொதுச் செயலாளர் தானே தேர்ந்தெடுத்தோம். அதனால அவங்க ஒற்றுமை பற்றி பேசுறதெல்லாம் அவங்களுடைய சுயநலத்துக்காக. என்கிட்ட நிறைய தவிடு இருக்கு, நீங்க அரிசி எட்டுன்னு வாங்க, 2 பேரும் ஊதி சாப்பிடலான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி முட்டாள்தனத்தை ஏற்கனவே செஞ்சோம். பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு மறுபடியும் துணை முதலமைச்சர் கொடுத்தோம். எங்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு பெறுகின்ற போது 11 சட்டமன்ற உறுப்பினர் கூட வச்சுட்டு எதிர்த்து ஓட்டு போட்டவர் பன்னீர்செல்வம். அப்படியாப்பட்டவர் அதே அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இருந்து 4.5 வருஷம் ஆட்சி சுகத்தை அனுபவிச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு அவங்க குடும்பத்தை வாழ வச்சுட்டு அவங்க பசங்களை கோட்டீஸ்வரன் ஆக்கிட்டு அதிமுக தொண்டர்களுக்கும் எதுவும் செய்யாத ஓடி போனவர் பன்னீர்செல்வம். அதிமுக தலைமை கழகத்தை லூட் அடிச்சவர் பன்னீர்செல்வம். அவரை மறுபடியும் நாங்கள் சேர்த்துக்கிட்டு நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு கை கட்டி நிற்கணுமா? சமீப காலங்களில் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சாரத்தின் போது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதிமுக கண்டுக்காத நிலைமையில தான் இருக்கு. இந்த கூற்றை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக சரியா பதில் சொன்னார். திமுகவுக்கும் விஜய்க்கும் போட்டி, ஆனால் அது 2வது இடத்துக்கான போட்டி. முதல் இடத்துல முதலமைச்சர் பதவியே அண்ணன் எடப்பாடியாருக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. நான் முடிச்சிடுறேம்மா. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 160 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணியாச்சு. 161 தொகுதி நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அபரிமிதமான வரவேற்புன்றதை விட ஆதரவுன்றதை விட ஒரு எழுச்சி மக்களிடத்தில் வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு வருகின்ற ஆதரவும் எழுச்சியும் அவர்கிட்ட உரிமையோடு கேட்குறாங்க. நீங்கள் வந்தால் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் செய்கிறோன்னு சொல்கிறாரு, வாக்குறுதி தராரு. அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 161 தொகுதியை இன்னைக்கு ஒரு தேர்தல் பயணத்தை முடிச்சிட்டாரு. ஆனால் இவங்க கூட்டணி எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இவங்க இதை பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த வெற்றி வேலை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் களத்தில் மக்களோடு கூட்டணி அமைச்சிருக்கோம், மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. அந்த மக்கள் எங்ககிட்ட இருக்க சொல்ல இந்த கூட்டணியை பற்றியோ இல்லை யார் பெரிய ஆளுன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அது எடுபடாது பெரிய அளவில். பாஜக இங்கே இருந்தால் சோபிக்காது, சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்சியாக பாஜக இருக்குது. ஸோ மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே, எப்படி ஜெயிப்பீங்க? இது மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து அதிமுக எதிர்கொண்டுகிட்டே வராங்களே, என்ன பதில் சொல்லுங்க? அது அந்த கேள்வி தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் உருவாக்கி வச்ச பிம்பம். அதில் நாங்கள் அந்த பிம்பம் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றா இருந்து போட்டிட்டு இருந்தா திமுக 40 இடத்துல வெற்றி பெற்றிருக்குமா? அப்போ ஈக்குவல் ஃபைட்டாவது வந்திருக்கல்ல. பாதி நான் அதே முழுசும் ஜெயிச்சிருப்போன்னு கூட சொல்ல, ஈக்குவல். ஆக திமுகவின் கூட்டணி பலமான கூட்டணின்றது அதிமுக கூட்டணி 2ஆக பிரிஞ்சதுனால அதை நாங்கள் உணர்ந்தோம், சேர்ந்தோம். இவங்க ஏன் பதறாங்க? இந்த பதற்றத்துலேருந்தே தெரியுதா இல்லையா? எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.